ஸோ இந்த வாரம் கோயம்புத்தூரில் வந்து நல்லாவே மழை பெஞ்சிட்ருக்குங்க. அதனால் நம்ம கோழிக்கூண்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாகவே தண்ணி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பின்னாடி ஒரு பெரிய தார்பாலின் ஷீட் வாங்கி வந்து கட்டிக்கிட்டேன். கோழிக்கூண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டேங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ட்ரை காயர்பெட் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா கோழிக்கூண்டு வந்து சுத்தமாக ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த கோழியெல்லாம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து முட்டை போட ஸ்டார்ட் ஆகிருங்க. ஸோ கோழிக்கூண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தேங்காய் நாரெல்லாம் போட்டு நீட்டாக வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து சுத்தமாக ஸ்மெல் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பூனையோட டாய்லெட் ட்ரே எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீனாக இருக்கும். ஸோ எவ்வளோ டாய்லெட் இருந்தாலும் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான பாத்திரம் எல்லாமே வந்து நான் கழுவ ஆரம்பிச்சிருவேன். ஸோ முடிஞ்சளவுக்கு ஒரு 30 பாத்திரம் பக்கமே நான் வந்து வச்சுருப்பேன். அவங்களுக்கான ஃபீட் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது எல்லாமே அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். நீட்டாக க்ளீன் பண்ணி அந்த பாத்திரத்தை எல்லாமே தொடச்சி கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் ஃபுட் போட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இந்த பாத்திரத்தில் நம்ம ட்ரை ஃபுட் கொடுக்கறதுனால நல்லாவே க்ளீன் அண்ட் ட்ரையாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து தண்ணி பாத்திரம், அவங்களுக்கான தண்ணி எல்லாமே வந்து நீட்டாக க்ளீனாக வந்து வச்சுருவேன். ஸோ கூண்டையுமே வந்து ஒரு தடவை நீட்டாக க்ளீன் பண்ணி தான் ஃபுட்டு வைக்கணும். ஏன்னா அதில் எதாவது பூனை முடியோ இல்லை வேறு எதாவது பூச்சி எதாவது இருந்துச்சுனாலுமே அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபுட்டு வைக்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கோழிக்கான ஃபுட்டு தனியாக ரெடி ஆயிடுச்சு. வீக்லி ஒன்ஸ் ஏதோ ஒரு டெய்லியுமே வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் ஒன்று கொடுத்துட்டே தான் இருப்பேன். இன்றைக்கி வந்து பனானா கொடுத்தேன். ஸோ ஃப்ரெஷ் பனானாஸ் வந்து எனக்கு கிடச்சின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ டாகுக்கான ஃபீடு, கேட்டுக்கான ஃபீடு எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கோழிக்கு நம்ம ஃபீட் கொடுத்தாச்சுங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பனானா ஃபுல்லாகவே சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஃபீடு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம சிட்ஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் லிவரோட நல்லா சூப்பரான ஒரு ரைஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ கேட்ஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக பெலட் எல்லாமே வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட வந்து கிட்டன்ஸ் சேலுக்கும் இருக்குங்க. அடல்ட் கேட்டுமே வந்து சேலுக்கு இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் கிட்டன் இல்லை அடல்ட் கேட் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலுமே நீங்கள் என்னோடய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை உங்கள் பப்பீஸ் ஏதாச்சும் வேணும், ஏதாவது ப்ரீட் பப்பீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரீ அடாப்ஷன்லேயுமே நிறைய நாட்டு பூனை குட்டிகள், நாட்டு நாய்க்குட்டிகள் எல்லாமே வந்து நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது நாட்டு பூனை, நாட்டு நாய்க்குட்டி ஃப்ரீ அடாப்ஷனில் வேணும்னாலுமே நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி டே ஒர்க் வந்து சூப்பராகவே முடிஞ்சிச்சு. இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோஸ் வந்து நான் என்னோடய சந்தோஷ் பெட் லைஃப்ங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன். எப்படி நீங்கள் வந்து இந்த பெட்ஸ் எல்லாம் கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நிறையா விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சந்தோஷ் பெட் லைஃப் யூடியூப் சேனலில் போய் தாராளமாக இந்த வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.